சீமான் அவர்கள் வந்து பற்றி பாராட்டி, சீமான் வந்து நிறைய விஷயங்களை நான் பாராட்டுவேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு ஊரில் ஏதோ ஒரு மக்களுக்கு மத்தியில் யாரோ ஒருத்தர் எங்கேயோ போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் மத்தியில் வந்து அவர் போய் உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவாக பேசுறது அப்படின்றத வந்து அவர் வந்து ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அவர் ஊர் ஊராக கூப்பிட்டு சுத்த விடுறாங்க இந்த கேசஸ்லாம் போட்டு. அந்த கேசஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் போகிற இடத்துல அவர் கட்சிக்காகவும் சேர்த்து அதை மாற்றிக்கிறாரு. ஓகே. ஸோ இஸ் கான்ஸ்டன்ட்லி மக்கள் மத்தியில் மட்டுமே இருக்காருன்றத வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் அதை சொல்லியிருப்பேன். நித்யானந்தாவா, ஐ ஹேவ் அ வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வித் மை ஷுட் சே. அவர் வந்து விக்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அதாவது அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றத்தில் அவர் பார்த்துக்க போறாரு. நான் அதுக்குள்ள அதாவது மெரிட் ஆஃப் த கேஸ்க்குள்ள நான் போக விரும்பல. பட் ஐ டூ பிலீவ் தட் இதை விட மோசமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து இங்க வந்து நிறைய பேர் மேல வைக்கப்பட்டிருக்கு. அவரையெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அணுகலை. இவர் மேல வந்து ஒரு 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 காழ்ப்புணர்ச்சியுடன் வந்து அவரை வந்து அணுகப்பட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருக்காரு, ஆர் இவர் ஜகி வாசுதேவ் இருக்காரு, இந்த மாதிரியான நியூ ஏஜ் குருஸ்லாம் இருக்காங்க. அதில் எந்த இடத்துல இவர் மாறுபட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியல. குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா தன்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இனி நியூ ஏஜ் குருவை எடுத்தீங்கன்னா அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்போ அதில் வந்து இந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு பார்வையை நம்ம வச்சோமா, இல்லை இந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து எதிர்கொள்ளப்பட்டார்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரிந்து இல்லை. ஸோ அந்த இடத்துல ஐ ஹேவ் அ ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இன் த சென்ஸ் தட் ஐ சப்போர்ட். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தது அல்லது அவங்க ரெண்டு பேரும் டெல்லியில் சந்தித்தது மார்ச் 25. இந்த 25ன்ற டே வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செப்டம்பர் 25, 2023 தான் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தார். மார்ச் 25, 2025 கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் திரும்பவும் அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணிக்கான அச்சாரம் போடப்பட்டது. கூட்டணிக்கான அறிவிப்பு வந்து இப்போ வந்தது. அது வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் ஏகப்பட்ட மாற்றங்கள். அண்ணாமலை மாற்றப்படுகிறார். இதனாலதான் மாற்றப்பட்டாருன்னு சொல்ல வரல, பட் அதோடைய நீட்சியா நம்ம பார்க்கலாம். அண்ணாமலை மாற்றப்படுகிறார், அன்புமணி ராமதாஸ்க்கும் மருத்துவர் ராமதாஸ்க்குமான பிணக்கு ஏற்படுது, வைகோடைய கட்சியில ஒரு குழப்பம் ஏற்படுது, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஏற்படுது. இதெல்லாம் தொடர்பு இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் தேர்தல் அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னர் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்பவே அது நடக்குது. அப்போ அது ஏன் இப்பவே நடக்குதுன்னா அதோடைய ஆரம்ப புள்ளி எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனது. அஃப்கோர்ஸ் இட் வாஸ் வெல் பிளான்ட். தட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம, ஏன்னா 2 வருஷமா நம்ம அப்போஸ் பண்ணியிருக்கோம், ஒருத்தர் அப்போஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து ஒரு வருஷமாவது ஆகும் நமக்கு ஜெல்லாகிறதுக்கு இந்த கூட்டணி அப்படின்றதுக்காகத்தான் அவர் ஹி செட் த பால் ரோலிங். பட் அது வந்து ஒரு இட் ஹஸ் கிவன் ஒரு இம்பிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு எனர்ஜியை கொடுத்துருச்சு கட்சிக்காரங்களுக்கு. அதனால இது வந்து ஒரு விக்டோரியஸ், இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும். அது வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஸ்டாலினுடைய பேச்சுக்கள், கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க கூட்டணியை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கூட்டணி அவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் அரித்மெட்டிக்கலி பெட்டர், நாங்கள் 2019 ஜெயித்தோம், 2021 ஜெயித்தோம், 2024 ஜெயித்தோம், இதனோட வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஜெயித்தோம், இத்தனையும் சொல்கிறாங்க. இப்போ இத்தனையும் இருந்தும் இவங்க ஏன் திரும்ப திரும்ப அதிமுக பாஜகன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்போ அவர் நேற்று சொன்னது தான் ரொம்ப கரெக்ட். அதாவது எங்கள் கட்சி நாங்கள் யாரோட கூட்டணி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையாகவே இந்த பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது, அதுதான் வெளிப்படுது. வார் ரூம் அப்படின்றது வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா கட்சிகளும் வந்து வைக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. ஆனால் இந்த வார் ரூம் அப்படின்றது வந்து எதுக்காக செயல்படுது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து இவங்க வந்து முழுக்க நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக மட்டுமே இதை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. காயத்ரியை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா காயத்ரியை டார்கெட் பண்ணி அவங்க பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நபரை கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை
டார்கெட் பண்ணி செய்கிறதா இருக்கட்டும், இதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு இந்த வார்மை பற்றி நான் பேச வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து இவங்களா ஆர்டிஃபிஷியலாக ஒரு 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 பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த பிம்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக எதிர்த்தரப்பு கருத்துக்களை சொல்பவர்கள் எல்லாம் தனிப்பட்ட விதத்தில் டார்கெட் பண்ணி கட்சிக்குள்ளேயே ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னு நீங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு கட்சின்னு இருந்தால் சில உள்ளுக்குள்ளே சில எதிர்மறையான விமர்சனங்கள் வரதான் செய்யும். அப்படியான இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏதாவது விமர்சனம் வந்தாலும் கேங்கப் பண்ணி அவங்கள போய் துரத்திட்டு போய் அந்த ஹைனாக்கள் மாதிரி துரத்திட்டு போய் அவங்கள இந்த ரேபிட் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி துரத்திட்டு போய் அவங்களை பிடிச்சி கொதறதுன்றது இவங்க ஒரு வழிமுறையாகவே வச்சிருக்காங்கன்றதுனால தான் அந்த வார் ரூமை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஓகே. எஸ்வி சேகர் வந்து அவரை வந்து எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்றாங்க. அவரும் ரொம்ப அந்த கம்யூனிட்டிக்காக ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும், அது இப்போ நான் எப்படி அதிமுக இருக்கணும்னு சொல்றனோ அது மாதிரி அவர் மேபி திமுக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இருக்கலாம். அவர் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு நன்மை வரணும் அப்படின்றது தான் அவங்க அவருடைய இதுவாக வச்சுருக்காரு. அவரையும் வந்து இந்த வார்ன் கேங் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் தாக்குது. இப்போ என்னையும் அந்த மாதிரி தான் பண்றாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைல் வந்து ஐ பி ஹேவிங் எ கிளாஸ், அது வந்து ஜூஸாக இருக்கலாம் லிக்கராக இருக்கலாம், பட் தே திங்க் இட் இஸ் லிக்கர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ எம் எ ட்ரங்கர்ட் அப்படின்னு குடிகாரன் அப்படின்னு ஒரு பட்டத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை நான் வந்து கவுண்டர் பண்ணவே விரும்பலை. ஏன் கவுண்டர் பண்ண விரும்பலைன்னா, இங்கே ஐ ஹெயில் ஃப்ரம் திஸ் கம்யூனிட்டி, உளவியல் ரீதியாகவே பார்ப்போம். ஐ ட்ரை டு அப்ரோச் இட் சைக்கலாஜிக்கல். இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னேன்னா இவன் வந்து பிராமணன், இவன் பார்ப்பான், இவன் அதனால இதுதான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிடலாம். மற்றவங்க எல்லாருக்கும் அதுதான் பண்ணுறாங்க, குடுமி தெரியுது அது இதுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ நீங்கள் அவங்களால என்ன சொல்கிறாங்கன்னா இவன் குடிகாரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்க, என்னை 3% வெளியில் எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டோட 40% என்னை சேர்த்துட்டாங்க. ஏன்னா 40% குடிக்கிறான்ல. ஸோ ஐ ஹவ் பீன் டேக்கன் அவுட் ஃப்ரம் த ஃப்ரிஞ்ச் 3%, ஐ ஹவ் பீன் புட் இன் டு த 40%. ஸோ ஐ எம் ஹாப்பி இஃப் தே ஆர் காலிங் மீ அ ட்ரங்கர்ட். Because people who know me up close know that I don't drink too much. I hardly have a glass of beer. Or அதுவும் என்ன எல்லாரும் கேட்பாங்க, அது என்னப்பா ஒரு பாட்டில் பியரே நீ உட்காந்து நீ மாட்டுக்கு ஒரு 3 hour 4 hour குடிக்கிறேன்ட்டு. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் பென்ஷன் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் when I went into prison, புழல் prison போன உடனே ஒரு சைக்காலஜிஸ்ட் வருவாங்க. அவங்க வந்து they will assess you. ஸோ தே வில் ஆஸ்க் யூ, உங்களுக்கு ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. லைக் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொன்னேன் ஐ யூஸ் டு ட்ரிங்க் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லேடி என்னை கேட்கும்பொழுது, அப்போது அவங்க உடனே அப்போ இங்கே வந்துட்டு எங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு என்னால் குடிக்க முடியாது, குடிக்கல. அப்போ இங்கே இருக்க போகிற டைம் நீங்கள் குடிக்க மாட்டீங்க, அப்போ வெளியில் போயிட்டா திருப்பி குடிப்பீங்களா? ஆமாம் குடிப்பேன். ஏன் சார்? நான் ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் குடிப்பேன், நான் எனக்கு ஒன்றும் அது இல்லாமல் என்னால் முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி விட்ராவல் சிண்ட்ரோம். அப்போ நான் ஒரு ட்ரங்கர்டாக இருந்தா, இப்போ ஒரு குடிகாரனாக இருந்தால் நான் சிறைக்குள்ளே போய் விட்ராவல் சிண்ட்ரோம் இருக்கணும். I should not be in a position to handle myself because that is what drunkards are. So a person who drinks is not necessarily a drunkard. இது வந்து நான் ஆக்சுவலி ஜெனரல் கேட்டகரின்னு மட்டும் கிடையாது. அதாவது நீங்கள் பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 16 ஸ்டேட்ஸில் தே ஆர் ரூலிங். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஓபிசி பாலிட்டிக்ஸை தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜெனரல் கேட்டகரியை அவங்க வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தே ஆர் இக்னோரிங். இங்கே தவறான ஒரு பரப்புரை இருக்குது. என்னென்னா பிஜேபி இஸ் ஃபார் அப்பர் காஸ்ட் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்றதான் நம்ம வந்து திரும்ப நம்ம சொல்கிறோம். காங்கிரஸும் அதை தப்பு பண்ணுது. பிகாஸ் ஜஸ்ட் வென் தி ஜெனரல் கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து ஓபிசிக்கு தான் நீங்கள் முழுக்க கொடுக்குறீங்க, ப்ராமினன்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு we can go to காங்கிரஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்க உண்மையாகவே அதை நோக்கி போகலான்னு நினைக்கும் பொழுது, இந்த ஜஸ்ட் லைக் பீகார் இப்போ எலெக்ஷன்ஸ் வருது, இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் லெவலில் தே வாண்டட் தட். அதாவது ஜெனரல் கேட்டகரிலாம் தே வாண்டட் மூவ் அவே அண்ட் கோ டு காங்கிரஸ், டுவர்ட்ஸ் காங்கிரஸ்னு வரும்பொழுது அந்த சமயத்தில் அதை போட்டு உடைக்கிறார் இவர் பேர் என்ன, நம்ம ராகுல் காந்தி. அதனால தான் ராகுல் காந்தி ஹாஸ் பிகம் த பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் பிஜேபி. ரொம்ப ஈஸியாக அந்த போலரைசேஷனை கொண்டு போய் சேர்த்துடுறாரு. இந்த ரைட் விங்
இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எப்போ வந்து பிஜேபியை டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து போல் ப்ராமிசஸ் எதையும் நீங்கள் கீப் அப் பண்ணல அப்படின்னு சொல்லி டம்ப் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது கரெக்டாக இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதை உடச்சிடுறாரு. காங்கிரஸ்க்கு அந்த ஓட்டு வராதபடி பண்ணுறாரு. ஸோ அவரே தான் ஒரு பேரியராக இருக்காரு. ஐ எம் ஆல்சோ சேயிங் தட் அவர் வந்து ஒரு லெஃப்டிஸ்ட் நக்சலைட் லாங்குவேஜில் பேசுகிறாரு. ஐ எம் நாட் காலிங் இம் நக்சலைட், அவர் நான் நக்சலைட்னு சொல்லலை, பட் அந்த நக்சல் லாங்குவேஜ் பார்டர் பண்ணி அவர் பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் பிஎட் நேரு, இந்திரா காந்தி ஆர் அதர்ஸ், ஏன்னா இப்போ கூட முந்தானத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, யூனோ if your great grandfather is alive or comes to you, what will he say to you அப்படின்னா he would have said don't compromise with RSS அப்படின்னு சொல்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். ஆர்எஸ்எஸ் கூட எந்த சமரசமும் வைத்துக் கொள்ளாதே என்று என்னுடைய கொள்ளு தாத்தா சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய கொள்ளு தாத்தாவுடைய முதல் கேபினெட்ல ஷியாமா பிரசாத் முகர்ஜி who was from RSS was made a minister. இந்திரா காந்தி 1970 இதே கன்னியாகுமரியில், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் அந்த விவேகானந்தர் பாறை, அதை ஏக்நாத் ரானடே ஹூஸ் ஃப்ரம் தி ஆர்எஸ்எஸ் அவர் தான் முன்னெடுக்கிறார். அந்த அந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது கல்ச்சர் மினிஸ்டர் ஹுமாயூன் கபீர், மத்திய அமைச்சர், அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பக்தவத்சலம் இங்கே காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 323 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்தை வாங்கி இந்திரா காந்தி அவர்களிடம் கொடுத்து, இந்திரா காந்தி கிவிங் தி கோ ஹெட். அந்த இதுக்கு இதில் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த விவேகானந்தர் பாறை வரணும் அப்படின்றது அந்த 323 பேர் கையெழுத்து போட்டாங்க பாருங்களேன். அது முக்கியமான எம்பி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை. ஏன்னா அங்கே ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. அந்த பாறையில் வந்து கிறிஸ்துவர்கள், அங்கே இருந்த மீனவர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு சிலுவையை வச்சிடுறாங்க. அது வேண்டாம், அது வந்து அங்கே ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக ஓவர் நைட் அந்த சிலுவை அகற்றப்பட்டு இந்த பாறை கொண்டு வரப்பட்டது. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் ரைட் விங் காங்கிரஸ்குள்ள நேரு காலத்திலேருந்தே இருந்திருக்கு. ராஜேந்திர பிரசாத்லேருந்து ரைட் விங் லீடர்ஸ் இருந்திருக்காங்க. இந்திரா காந்தி பீரியட்லையும் இருந்திருக்கு, ராஜீவ் காந்தி பீரியட்லையும் இருந்திருக்கு, நரசிம்மராவ் பீரியட்லையும் இருந்திருக்கு. இப்போ அது இல்லாமல் போனது தான் போலரைசேஷனுக்கு பிஜேபிக்கு மிக பெரிய அளவில் உதவுதுன்றது தான் நான் சொல்லக்கூடிய. அதாவது அவர் என்ன கேட்டார்னா, நீங்கள் அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க, அண்ணாமலை அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக அவர் தேர்தலில் போட்டிக்கிட்டாருன்னா பிரச்சாரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்றது நிரந்தர நண்பரும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஒரு பிரதான எதிரி, அது நிரந்தர எதிரி, அது யாருன்னா திமுக. திமுக தவிர்த்து மற்றவங்களை நாம எதிரியா நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்க அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க, ஆமாம் பண்ணோம். அவர் வந்து எங்களுக்கு பாதகமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அதனால நாங்கள் விமர்சனம் பண்ணோம். இன்னைக்கு அவருடைய கட்சியே வந்து எங்களுடைய தலைமையில தான் கூட்டணின்னு சொன்னதுக்கு அப்புறம், அதாவது அதிமுக தலைமையில தான் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி தான் கூட்டணின்னு சொன்னதுக்கு அப்புறம், அவர் மாநில தலைவராகவும் இல்லாத நிலையில, அவர் வந்து நமக்கு இடர்பாடுகள் ஏற்படுத்தாத நிலையில நாம ஏன் அவரை எதிர்க்கணும்? நமக்கு காமன் எனிமி ஒரு எனிமி தான், ஒரு பர்சன் தான். மற்றவங்க யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. அப்போ அந்த காமன் எனிமி யாருன்னா தீய சக்தி திமுக அப்படின்றத வச்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஸ்பாட் ஆஃப் அலையன்ஸ்னா மேற்கொண்டு கேம்பெயின் ஃபாரும். அதுக்கு அவர் ரங்கராஜன் நரசிம்மன் இது அது எத்திக்கலான்றது. சி, இட் இஸ் நாட் அபவுட் எத்திக்ஸ். பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் டுடேஸ் எனிமீஸ் டுமாரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருப்பாங்க. இதுக்கு வந்து ஐ ஹாவ் டு கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஜேஎன்யூவில் ஒரு கூட்டம் நடந்தது. இந்த டீ பார்ட்டி நடந்தது இல்லையா 1998 வாஜ்பாய் கவர்மெண்ட் விழுந்த உடனே ஜேஎன்யூவில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. இந்த ப்ரோக்ராமில் வந்து அன்றைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பங்கேற்கிறாங்க. அங்கே அவங்க சொல்கிறாங்க, see you should see Mr. Subramanian Swamy, we both have been at loggerheads. என் மேலே அவர் வழக்கு போட்டார், எனக்கு என் மேலே கேசஸ் போட்டார், அந்த கேசஸை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் டுடே we have come together. We were enemies, we have come together. Tomorrow we may go apart also, but that is politics. JNU ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அந்த லெக்சர் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த லெக்சரில் அவங்க அந்த குறிப்பிட்டிருப்பாங்க, now also I will not go to him. அவர்கிட்ட போய் நீ என்னுடைய வழக்கை வாபஸ் வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வழக்கு தனி டொமைன், அதை நான் சந்திக்க போகிறேன். இது பாலிடிக்ஸ். ஸோ பாலிடிக்ஸில் நீங்கள் வந்து அதுதான் நம்ம சொல்கிறோம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். இது வந்து கொள்கை அளவில் கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஐடியாலஜிக்கலி ஐ டோன்ட் ஹேவ் டு பி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் சம்படி.
பட் ஃபார் அரித்மெட்டிக்கல் ரீசன்ஸ் வி ஆர் கம்மிங் டுகெதர். இதுதான் பார்க்க வேண்டியது. அதாவது இவர்கள் வந்து டயர் நக்கிகள் இப்படின்ட்டுலாம் வந்து இவங்க இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுகின்ற இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, நீங்கள் அவன் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய டயரில் விழுந்து இவங்க வந்து கார் டயரை கும்பிட்டாங்க இப்படின்லாம் சொல்கிறதுலாம் வந்து சைக்கோஃபென்சி எல்லா கட்சியிலுமே இருக்குது. பட் அதை கடந்து அந்த கட்சி வந்து எம்போல்டன் பண்ணியிருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி எம்போல்டன் பண்ணால் ஒரு கட்சியை நீங்கள் இந்தியாவில் காமிக்க முடியாது. நீங்கள் சொல்லலாம், நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வந்து இன்னைக்கு வந்து பிரதமராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டீ விட்டு கொண்டு இருந்தார், இன்னைக்கு பிரதமராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் முன்னோடி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அப்போவே நான் சொல்லக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக இருக்கக்கூடிய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இவங்கெல்லாம் எடுத்து பாருங்க, கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து சாதாரண பின்னணியிலிருந்து வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் சாதாரண பின்னணியில வந்தவங்க. துரைமுருகன் அன்னைக்கு சொல்றாரு, சத்துணவு கூடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயாவத்துக்கிட்ட வந்து எம்பியா போட்டிய அப்படின்ற ரொம்ப ஏளனமா சொல்றாரு. ஏன் சத்துணவு கூடத்துல ஆயா வேலை பார்ப்பவர்கள் என்ன கேவலமா? அவர்கள் எம்பி ஆகக்கூடாதா? அவர்கள் உயர்நிலைக்கு வரக்கூடாதா? அவர்கள் அமைச்சர் ஆகக்கூடாதா? அதுதான ஜனநாயகம். அவங்களுக்கும் ஒரு ஓட்டு, எனக்கும் ஒரு ஓட்டு, பெரிய அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தானே. அப்படின்னும் பொழுது அவர்கள் வரக்கூடாதா? அவர்கள் எம்பவர் பண்ணக்கூடாதா? அதுக்கு தான் இந்த ஜனநாயகத்தை கொண்டு வந்திருக்கு, இந்த வழிமுறையை கொண்டு வந்திருக்கு. அப்படின்னும் பொழுது அது முழுமையாக கொண்டு வந்த கட்சி வந்து அதிமுக. அப்போ அந்த மாதிரியான ஒரு பின்னணியில் இருக்கக்கூடியவர்களை வந்து இப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வரும்பொழுது அவங்க அதை கொண்டு வரக்கூடிய தலைவரை தெய்வமா பார்க்கறது அப்படின்றது இயல்பு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் ரோசி டீ கடைன்னா ஒரு டீ கடை தான் வச்சிருந்தாரு. அவர் 2 முறை முதலமைச்சரா இல்லையா? அவர் கனவுல நினைச்சு பார்த்திருப்பாரா? அப்போ அந்த வாய்ப்பை கொடுத்தவரை தெய்வமா நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு லெவலுக்கு அப்புறம் சைக்கோபென்சியா போகுது, இல்லைன்னு நான் மறுக்கல. அது மேபி கேன் பி அவாய்டட். பட் அதுக்காக அவங்கள நக்கல் பண்றது அப்படின்றத விட இவங்க எப்படி அந்த நிலைமைக்கு வந்தாங்க, எங்கிருந்து வந்தாங்க. நீங்க உதயகுமார் நம்ம சொல்றோம், 1000 கிரிட்டிசிசம் வைக்கலாம். உதயகுமார் எப்படி வந்தார்? அந்தம்மா வந்து ஒரு ரூட்டு போறாங்க, அவங்க நைட்டு டிராவல் பண்றாங்க, கார்ல டிராவல் பண்றாங்க. இவர் என்ன பண்றாரு, வயக்காட்டுல ஒரு 10 அடிக்கு 30 பசங்க நிற்க வச்சு ஹோர்டிங் வச்சிடறாரு. கண்டினியூஸா இந்த ஊர்ல அடுத்த இடத்துக்கு போற வரைக்கும் வைக்கிறாரு. யார்ப்பா இந்த பையன், யார் பண்ணதுப்பா இந்த வேலையிலோன்னு இந்த மாதிரி உதயகுமார்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இந்த பையனா அப்படின்னு கூப்பிட்டு அப்படி என்கரேஜ் பண்ணி அந்த உதயகுமார் தான் எம்எல்ஏ ஆறாரு, அமைச்சர் ஆறாரு, இன்னைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவராக உட்கார்ந்துருக்காரு. இத்தனை பதவிக்கும் வராரு. யார் அமர்ந்த பதவி? எதிர்கட்சி துணைத் தலைவராக. மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருந்த பதவி. கருணாநிதி எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தார். ஸோ அப்படி ஒரு பதவிக்கு வராங்க, என்ன சாதாரண ஒரு பின்னணியிலிருந்து வந்த நபர். அப்போ அவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்கும் பொழுது அவங்க கடவுளா பார்க்கறது இயல்பு தானே. இதை நீங்க என்னமா பார்க்கலாம். ஆனால் அங்கே ஆக்சுவலி நடந்திருக்கிறது என்னன்னா, சமுதாயத்தில் உண்மையான எம்பவர்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே.